மீண்டும் 94,000 ரூபாயை கடந்தது தங்கத்தின் விலை. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு கிராம் வெள்ளி 9 ரூபாய் உயர்ந்து 182 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிலோ வெள்ளியின் விலை 9,000 ரூபாய் உயர்ந்து 1,82,000 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழையினால் சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி. வரும் 17, 18ஆம் தேதிகளில் காவிரிப்படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். கடலோர மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்வதால் இதமான சூழல். பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும் என கணிப்பு. ராமேஸ்வரத்தில் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் சேதம். கடல் சீற்றம் காரணமாக ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்ததாக மீனவர்கள் வேதனை. தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு. சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தகவல். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள். குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததும் வாகனங்கள் நொறுங்கி சிதறிய காட்சிகள் பதிவு. டெல்லி செங்கோட்டை அருகே நடத்தப்பட்ட கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் கொடூரமான பயங்கரவாத செயல். சம்பவம் நடந்த 48 மணி நேரத்திற்கு பிறகு மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது NIA. தேடப்பட்டு வந்த சிவப்பு SUV கார் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறை தகவல். டெல்லியில் தாக்குதலை நடத்தியது டாக்டர் உமர் என்பது மரபணு பரிசோதனையில் உறுதியானதாக காவல்துறை அறிவிப்பு. குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட காரில் உமரின் கால் சிக்கி இருந்ததாகவும் விளக்கம். டெல்லி போன்று பல நகரங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதி. மேலும் 2 கார்களில் வெடிப்பொருட்களை நிரப்ப திட்டம் தீட்டப்பட்டிருந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தகவல். புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலின் ஆலோசனை. உட்கட்சி பூசலை தவிர்த்து தேர்தலில் வெற்றி பெற அனைவரும் செயலாற்ற வேண்டுமென அறிவுறுத்தல். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை தேவை. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 78% SIR படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் 5 கோடி படிவங்கள் விநியோகம். மாம்பழம் சின்னம் தங்கள் தரப்புக்கே சொந்தமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதி. தேர்தல் ஆணையம் சென்றாலும் நீதிமன்றம் சென்றாலும் ஒன்றும் ஆகப் போவதில்லை என பேச்சு. தேர்தல் ஆணையம் நம்மளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க, என்னை கட்சி தலைவரை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அதை ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் A ஃபார்ம் B ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் யாரும் மாற்ற முடியாது. இங்கே என்ன கோர்ட்டுக்கு போனாலோ என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மெட்ரோ
மெட்ரோ ரயில் மாநகர பேருந்து மின்சார ரயிலில் ஒரு முறை சலுகை பயணம் செய்யும் புதிய திட்டம். சென்னை ஒன் செயலியில் ₹1 கட்டணம் செலுத்தி பயணிக்கும் வசதி இன்று முதல் அறிமுகம். தூத்துக்குடியில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் கொட்டும் மழையிலும் போராட்டம். ஊதியத்தில் ₹2500 தனியார் ஒப்பந்த நிறுவனம் பிடித்தம் செய்வதாக குற்றச்சாட்டு. டெல்லி உட்பட நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிகரித்து வரும் காற்று மாசு. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நுரையீரல் சார்ந்த பிரத்யேக கிளினிக்குகளை அமைக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். தைவானை நோக்கி ஃபங்வாங் புயல் நகரும் நிலையில் சுமார் 8000 மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். யாழின் மாகாணத்தில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பு. தென் அமெரிக்க நாடான பெருவில் பள்ளத்தாக்கில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து. 37 பயணிகள் உயிரிழந்த பரிதாபம்.